வெல்கம் டு எஸ்எஸ்விகே சேனல். இன்றைக்கி நாம் பிராத்மிக் புக்கு நியூ சிலபஸ் புக்கு பாருங்கள். இந்த நியூ சிலபஸ் புக்கிலேருந்து நம்ம ரெண்டாவது போயமுக்கான மீனிங்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், செகண்டு போயம் ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா. இந்த போயமுக்கு உள்ள இஆர்சிக்கான மீனிங்ஸ் பார்க்கலாம். நம்ம பேஜ் நம்பர் 51 இந்த போயம் இருக்குது. இஆர்சி அதாவது பாவர்புன்னு இந்தியில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாவர்பு எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா செயலோட பேர். அதில் சதா சக்தி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய லைன்ஸுக்கான மீனிங்ஸ் நம்ம எழுதணும். அந்த லைன்ஸுக்கு என்ன மீனிங்ஸ், என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு ஒரு 5 லைன் போயம் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனுக்கான மீனிங் நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ அந்த லைனுக்கான மீனிங்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், போயமில் செகண்ட் பேராவாக கொடுத்துருக்காங்க. அதை சதா சக்தி பர்சானே வாலா அப்படின்னு ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லைனை நம்ம நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இஆர்சி வரும்போது பாவார்பு கொடுத்தாங்கன்னா அந்த பாவார்புக்கு எந்த மீனிங்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட் லைன் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். சதா சக்தி பர்சானே வாலா. சதானா எப்பொழுதும், சக்தினா வலிமை, ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு அர்த்தம். பர்சானே வாலா பொழியக்கூடியதுன்னா தரக்கூடியது. எப்பொழுதும் வலிமையை பொழியக்கூடியதும் தரக்கூடியதும். பர்சானே வாலா பொழியக்கூடியதும் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தால் தரக்கூடியதும் அப்படின்னு படிச்சுக்கலாம். பிரேம் சுதா சர்சானே வாலா. நல்ல அன்பை உருவாக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நல்ல அன்பை சர்சானே வாலா இணைக்கக்கூடியது. நல்ல அன்போட எல்லா மக்களும் இணைந்து இருக்க செய்யக்கூடிய வலிமை உள்ளது தேசிய கொடி. எல்லாரும் ஒன்றா நம்ம ஃபீல் பண்ணுறது எப்போது, தேசிய கொடிக்கு சல்யூட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்ம யார்கிட்டையும் பேதம் பார்க்கறதில்ல. பிரேம் சுதா நல்ல அன்பு. சுதானா நல்ல, பிரேம்னா அன்பு. நல்ல அன்பை கொடுத்து இணைக்கக்கூடியது. நல்ல அன்பை கொடுத்து இணைக்கக்கூடியது, எல்லாரையும் ஒன்றா ஆக்கிறது. சர்சானே வாலானா ஒன்றா ஆக்கிறது. வீரோம் கோ ஹர்சானே வாலா. வீரர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. வீரோம்னா யார்? நம்ம சோல்ஜர்ஸ் இல்லையா? அவங்கள மகிழ்ச்சி அடைய செய்யுது. எப்போ? மாத்ருபூமிக்கா தன் மண் சாரா. தாய்நாட்டிற்காக, தன்ன உடல், மன்ன மனம், சாரா அனைத்தையும், உடல் மனம் அனைத்தையும் தாய்நாட்டிற்காக தியாகம் செய்யக்கூடிய வீரர்களை மகிழ்விப்பதற்காக தேசிய கொடி என்ன பண்ணுது? ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா. நம்முடைய தேசிய கொடி உயரத்தில் பறக்கிறது. அதாவது தாய்நாட்டிற்காக, மாத்ருபூமினா தாய்நாடு, தாய்நாட்டிற்காக உடல் மனம் அனைத்தையும் தியாகம் செய்யும் வீரர்களை மகிழ்விப்பதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக நம்முடைய தேசிய கொடி ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா. நம்முடைய ஹமாரானா நம்முடைய இல்லையா? நம்முடைய தேசிய கொடி உயரத்தில் பறக்கிறது. சரிங்களா? ஜண்டா அப்படின்னா தேசிய கொடி, ஊங்சானா உயரமாக, ரஹேனா இருக்கிறது, ஹமாரா நம்முடைய தேசிய கொடி உயரமாக இருக்கிறது, உயரமாக பறக்கிறது. அப்படி இருக்கிறதுன்னு எடுத்துக்கக்கூடாது, பறக்கிறது, பறக்கும் இல்லையா? தேசிய கொடியை உயரமாக கட்டி வைக்கும்போது நம்முடைய தேசிய கொடி உயரமாக பறக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷில் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா. தீஸ் லைன்ஸ், இந்த லைன்ஸ், இந்த வரிகள் எங்கேருந்து எடுத்துருக்காங்க? போயம். எந்த போயம்லேருந்து எடுத்துருக்காங்க? ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா அப்படிங்கிற போயம்லேருந்து, இந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ஷியாம்லால் குப்த் பர்ஷத் அப்படிங்கிறவர். அதாவது ஷியாம்லால் குப்த் பர்ஷதுங்கிறது இந்த ஆத்த ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாராவை
அப்படிங்கிற செய்யுளை எழுதினவர். சரிங்களா? அவரோட பேர் ஷியாம்லால் குப்த் பார்ஷத். திஸ் இஸ் எ பேட்ரியாட்டிக் சாங். இது வந்து ஒரு தேசப்பற்றுள்ள பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ். த பொயட் என்லைட்டன் த க்ளோரி ஆஃப் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். என்ன பண்ணுறாரு த பொயட் வந்து தன்னோட அந்த இது நேஷ்னல் ஃப்ளாகோட பெருமையை சொல்கிறாரு. த பொயட் சேஸ் லெட் அவர் ஃப்ளாக் ஃப்ளை ஹை. நம்ம பொயட் சொல்கிறாரு ஏன் ஃப்ளாக் ஹையில் பறக்குது? இட் ஆல்வேஸ் ஷோவர் எனர்ஜி. இது எப்போவுமே வந்து என்ன பண்ணுது? எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இட் மேக்ஸ் அவர் லைஃப் இன்ட்ரெஸ்டிங் பை ஆடிங் ஸ்வீட் லவ். இது வந்து என்ன பண்ணுது? நமக்கு அதிகமான அன்பை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இட் கிவ்ஸ் என்ஜாய் டு த வாரியர்ஸ். இது வந்து என்ஜாய், அதாவது வாரியர்ஸ் நம்ம சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போடுறாங்க இல்லையா நம்மளுக்காக, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக. ஹூ ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப். யார் வந்து அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹார்ட் அண்டு சோல் ஆஃப் த கண்ட்ரி, தன்னுடைய ஹார்ட்டையும் தன்னுடைய உடம்பையும் கண்ட்ரிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ, யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த கொடி மேலே பறக்குது. த பொயட் சோஸ் பேட்ரியாட்டிசம் அண்டு ரெஸ்பெக்ட் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். பொயட்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு? பேட்ரியாட்டிசம், தேசப்பற்றையும் அப்புறம் ஃப்ளாகுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த போயமில் சொல்லியிருக்காரு. தமிழில் பார்க்கலாம். இடம். இப்பாடலின் வரிகள் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற செயலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பாடலோட லைன்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜண்டா ஊஞ்சா ஹமாரா என்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. இதை இயற்றியவர் ஷியாம்லால் குப்த் பார்ஷத் என்பவர் ஆவார். இதை வந்து எழுதினவர் யாருன்னா, இயற்றியவர் அப்படின்னா எழுதினவர், எழுதியவர் அப்படின்னு கூட எழுதலாம். இதை இயற்றியவர் ஷியாம்லால் குப்த் பார்ஷத் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இச்செய்யுளில் அவர் தேசிய கொடியின் பெருமையை பாடியுள்ளார். இந்த செய்யுளில் தேசிய கொடியோட பெருமை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பொழிப்புரை. நமது தேசிய கொடி எப்பொழுதும் வலிமையை பொழியக்கூடியது. நம்முடைய தேசிய கொடி வந்து எப்பவும் வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது, வலிமை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஸ்நேகம், அன்பு ஆகியவற்றுடன் இணைந்து தாய்நாட்டிற்காக தன் உடல், பொருள், மனம் ஆகியவற்றை தியாகம் செய்கின்ற வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம் தேசிய கொடி மிக உயரத்தில் பறக்கிறது. என்ன சொல்கிறாங்க? ஸ்நேகம்னா நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். அன்பு, நம்ம அம்மா அன்போடு இருப்பாங்க இல்லையா, அது அன்பு. ஸ்நேகம், அன்பு ஆகியவற்றுடன் அதோட இணைந்து தாய்நாட்டிற்காக நம்ம அன்போடையும் நட்போடையும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தாய்நாட்டிற்காக தன்னோட உடல்னா உடம்பு, பாடி, பொருள், செல்வம், மனம்னா நம்மளோட மனசு ஆகியவற்றை தியாகம் செய்து, இது எல்லாத்தையும் தியாகம் செய்கின்ற வீரர்களை, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வீரர்கள் எப்படி இருக்காங்க? எங்கேயோ போய் நம்மளுக்காக எல்லையை பாதுகாக்கிறாங்க இல்லையா? தியாகம் செய்கின்ற வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நம்முடைய தேசிய கொடி மிக உயரத்தில் பறக்கிறது. சோல்ஜர்ஸ் எப்பவுமே நம்ம தேசிய கொடி உயரத்தில் பறந்தால் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா கூட அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, தேசிய கொடி எப்போ உயரத்தில் பறக்க விட்டு வீரர்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க. கருத்துரை. கவிஞர் தேசிய கொடியின் பெருமையை இச்செய்யுளில் அழகாக விவரித்துள்ளார். கவிஞர் தேசிய கொடியின் பெருமையை பற்றி இந்த செய்யுளில் அழகாக சொல்லி இருக்கிறார். இங்கே விவரித்துள்ளார் அப்படின்னு தான் எழுதணும் இல்லை, நல்லா விளக்கி எழுதியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கூட எழுதலாம். நம்ம வந்து தமிழை தப்பு இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனாக்கா, நம்மளால் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஓன் வேர்ட்ஸ் வச்சு எழுதலாம்.
இதில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து பைகாட் பண்ணி எழுதணும்னு இல்லை. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஓன் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? சந்தோஷப்படுத்துவதற்கு அப்படிங்கிறது பதிலாக மகிழ்ச்சி தருவதற்கு அப்படின்னு கூட எழுதலாம். ஆனால் வந்து அந்த மகிழ்ச்சிங்கிறது கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது வருத்தம் தருவதற்கு அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா வந்து அப்போ அர்த்தமே மாறிடும் இல்லையா? அதனால் வேர்ட்ஸ் பயன்படுத்தும் போது இதுக்கு சிமிலராக இருக்க வேர்ட்ஸ் தான் பயன்படுத்தணும். நம்ம வந்து வேறு ஏதாவது ஆப்போசிட் வேர்டை போட்டு நான் என் ஓன் வேர்ட்ஸில் எழுதினேன் மார்க் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? செகண்ட் ஒன்று பாருங்கள். சான்னா இஸ்கி. சான்னா இஸ்கி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய செய்யுள்லேருந்து இந்த இதே ஜெண்டா உங்சா ரஹே ஹமாராவில் செகண்ட் ஒன் இது. சான்னா இஸ்கி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய லைன்ஸோட மீனிங்ஸு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த செய்யுளோட இப்போ இது லைன்ஸுக்கு வந்து நம்ம மீனிங் பார்த்துடலாம். சான்னா இஸ்கி ஜானே பாவே. சான்னா கௌரவம், சான்னா கௌரவம். நான் இஸ்கி ஜானே பாவே இதனுடைய கௌரவம். எதனுடைய கௌரவம்? நம்ம தேசிய கொடியோட கௌரவம். நான் இஸ்கி ஜானே பாவே போகாமல், கௌரவத்தை போக விடாமல். சாகே ஜான் பலேஹி ஜாவே என்ன பண்ணணும்? ஜான்னா உயிர். பலேஹி ஜாவே போனாலும் கூட, போக வேண்டுமென்றாலும், உயிரை கொடுக்க வேண்டுமென்றாலும், சாகே வேண்டுமென்றாலும். ஜான் பலேஹி ஜாவே உயிரை கொடுக்க சாகே வேண்டுமென்றாலும் கௌரவத்தை என்ன பண்ணணும்? தேசிய கொடியோட கௌரவத்தை நம்ம பாதுகாக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வ் விஜய் கற்கே திக்லாவே. விஸ்வ்னா உலகம், விஜய்னா வெற்றி, கற்கே செய்து, திக்கலாவே காட்டுவோம். தப் ஹோவே பிரன் பூர்ண் ஹமாரா அப்பொழுதுதான் சபதம் முழுமை பெறும். நம்முடைய ஹமாரா நம்முடைய சபதம் முழுமை பெறும். அதாவது நம்முடைய ஹமாரா எடுத்துக்கணும். பிரன் பூர்ண் சபதம் முழுமை பெறும். அப்பொழுது தான் நம்முடைய சபதம் முழுமை பெறும். அதாவது உலகத்தை விஸ்வனா உலகத்தை வெற்றி கொண்டு காட்டுவோம், வெற்றி அடைந்து காட்டுவோம். அதாவது உலகத்தையே நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தையே வெல்வோம், வெற்றி கொண்டு காட்டுவோம், வெற்றி அடைந்து காட்டுவோம். அப்பொழுதுதான் எங்களுடைய சபதம் முழுமையடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டா உங்சா ரஹே ஹமாரா தேசிய கொடி உயரத்தில், நம்முடைய தேசிய கொடி உயரத்தில் பறக்கட்டும். சரிங்களா? இதுக்கு நம்ம பாவர்பெலாம் பார்க்கலாம். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம். இந்த லைன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ஜெண்டா உங்சா ரஹே ஹமாரா அப்படிங்கிற செய்யுள்லேருந்து எடுத்திருக்காங்க. திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ஷியாம்லால் குப்த் பார்ஷத். இந்த போயம் யார் எழுதியிருக்காங்க? ஷியாம்லால் குப்த் பார்ஷத் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. திஸ் இஸ் எ பேட்ரியாட்டிக் சாங். இது ஒரு தேசப்பட்டுள்ள பாடல். சப்ஸ்டான்ஸ். த poet says, let not the pride of our flag go down. இந்த poet என்ன சொல்கிறாரு? நம்ம ப்ரைடுனாக்கா பெருமை, ஃப்ளாகோட பெருமை எப்பவும் வந்து கீழே இறங்காமல் பார்த்துக்கணும். அதோட பெருமை எப்போதும் தாழ்ந்து போகாமல் பார்த்துக்கணும். we are ready to sacrifice our life to protect the dignity our nation. நம்ம எப்போவும் ரெடியாக இருக்கணும். எதுக்கு? நம்மளோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட நாட்டோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு எப்போவும் நம்ம தயாராக இருக்கணும். we will fulfill our pledge by conquering the world. அப்போ தான் நம்மளோட சபதம், பிளட்ஜின சபதம், நம்மளோட எய்மு, நம்மளோட சபதம் எப்போ நிறைவேறும்? கான்கரிங் த வேர்ல்டு, வேர்ல்டையே வெற்றி கொண்டால்தான் நம்மளோட சபதம் நிறைவேறும். லெட் அவர் ஃப்ளாக் ஃப்ளை ஹை. தேசிய கொடி உயரத்தில் பறக்கட்டும்.
The poet is ready to sacrifice everything to save the dignity of our country. The poet என்ன பண்ணுறார், ரெடியாக இருக்கார் டு சாக்ரிஃபைஸ் எவ்ரிதிங், அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுக்காக. எதுக்கு? கண்ட்ரியோட டிக்னிட்டி, கண்ட்ரியோட மரியாதை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக அவர் தன்னோட எல்லாவற்றையும் தியாகம் பண்ண ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இடம், இப்பாடலின் வரிகள் ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா என்ற செயலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பாடலோட வரி ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா என்ற செயலிலிருந்து எடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கு பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பாவார்புக்கும் இதே லைன்ஸ் தான் வருது, எல்லாத்துக்குமே இதே லைன்ஸ் தான் வரும். இந்த லெசனோட நேமை தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும், மற்றபடி எல்லாம் சேமாக தான் இருக்கும். இப்பாடலின் வரிகள் அப்படின்னுங்கிறது சேமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனித்து இதை ஒன்றுத்துக்கு கரெக்டாக கவனித்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்ததுக்கு ஈஸியாக எழுதலாம். இப்பாடலின் வரிகள் ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா என்ற செயலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. பாடலோட லைன்ஸ் எங்கேருந்து எடுத்துருக்காங்க? இந்த ஜண்டா ஊங்சா ரஹே ஹமாரா அப்படிங்கிற செயல்லேருந்து எடுத்திருக்காங்க. இதை இயற்றியவர் ஷாம்லால் குப்த் பார்ஷத், இதை எழுதியவர் ஷாம்லால் குப்த் பார்ஷத் என்பவராவார். இச்செயலில் தேசிய கொடிக்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். இந்த செயலில் நம்ம தேசிய கொடிக்காக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்கார். பொழிப்புரை, நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்தாவது இதனுடைய கௌரவத்தையும் மாண்பினையும் இழக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றும் இவ்வுலகை வெற்றி கொண்டு நம் சபதத்தை நிறைவேற்றுவோமாக என்றும் பாடியுள்ளார். பொழிப்புரையில் என்ன சொல்கிறாங்க? நாம் நம்மோட உயிரை தியாகம் செஞ்சாவது இதோட கௌரவத்தையும் மாண்பு மரியாதையையும் இழக்காமல் போகாமல் காப்பாற்றணும். அப்புறம் இவ்வுலகத்தை வெற்றி கொண்டு நம்மளோட சபதத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு பாடியிருக்கார் கவிஞர். கருத்துரை, பட்டொலி வீசி உயர பறக்கும் நம் தேசிய கொடியின் சிறப்பை கவிஞர் அழகாக வர்ணித்துள்ளார். நல்லா உயர பறக்குது இல்லையா, நல்லா பறந்து நல்லா பட்டொலி வீசி பறக்குது இல்லையா, நல்ல ஒளியோட, அதாவது நல்ல வெளிச்சமாக பவர், அதாவது வலிமையோடு பறக்கக்கூடிய அந்த தேசிய கொடியின் சிறப்பை நம்ம கவிஞர் அழகாக வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயமும் இயாசியும் உங்களுக்கு பாவர்பம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க, என்னன்னு சொல்கிறேன் நான். அடுத்த போயம்கான இயாசியும் போயமோட மீனிங்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.